அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தமிழ்நாட்டின் சிறப்பு வாய்ந்த காக்கும் பிள்ளையார் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழகத்தின் டெல்டா மாவட்டத்தில் ஒன்றான மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலானது மயிலாடுதுறை நகரில் மைய பகுதியில் கூரைப்பற்று பெயர் பெற்ற கூரை நாடு இங்கு மிகவும் பழமை வாய்ந்த காக்கும் கடவுளான காக்கும் பிள்ளையார் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு மூலமூர்த்தியாக 3 அடி உயரமுள்ள பாரம்பரிய பிள்ளையார் அவர்கள் சிறப்பான தோற்றத்துடன் அருள் பாலிக்கிறார். காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள மிகவும் சிறப்பு பெற்ற பிள்ளையார் முன்னொரு சமயம் இங்கு வசித்து வந்த மக்களை காவிரி வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றியதால் இவரை காக்கும் பிள்ளையார் என அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தில் பரிகார தெய்வங்களாக முருகப்பெருமான், ஆஞ்சநேயர்கள் இருக்கிறார்கள். முருகப்பெருமானை நினைத்து இந்த ஆலயத்திற்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பேறு இல்லாதவர்கள், திருமண தடையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் பாரம்பரிய முருகப்பெருமானை நினைத்து சதுர்த்தி நாளில் கண்டிப்பாக வழிபட்டால் அவருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். சனி தோஷத்தால் பாதிக்கப்படுபவர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு வந்து முறைப்படி எண்ணெயில் தீபம் ஏற்றி சனீஸ்வரனை வழிபட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆஞ்சநேயருக்கு நல்ல முறையில் விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். சனி தொல்லையிலிருந்து பாதுகாப்பது முக்கியம். நவகிரகங்கள் மற்றும் நாகர் சன்னதிகள் உள்ளன. நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டுவிட்டு நாகர் சன்னதிகளையும் வழிபட வேண்டும். பிரகாரத்தல விருட்சமாக தொன்மை வாய்ந்த வில்வ மரம் உள்ளது. விநாயகருக்கு மிகவும் பிடித்த வில்வ மரத்தடியில் வழிபட்டால் அனைத்து விதமான பாரம்பரிய சிவபெருமானையும் வழிபட்டதற்கு சமமாகும். வில்வ மரத்துடன் கூடிய விநாயகரை 108 முறை வலம் வந்தால் திருமணம் கைகூடும் என நம்பப்படுகிறது. திருமணம் கைகூடுவது கண்கூடு. பிரதி மாதம் சங்கடகர சதுர்த்தி என்று அபிஷேகம் மற்றும் அன்னதானம் மிக விமர்சையாக செய்து வருகிறார்கள். ஆண்டுதோறும் இந்த கோவிலுக்கு செல்லும் போது கண்டிப்பாக சதுர்த்தி நாளில் செல்ல வேண்டும். சதுர்த்தி நாளில் மாதங்களில் ஒரு முறை செல்ல வேண்டும் என நினைப்பவர்கள் அன்று வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து முடித்துவிட்டு அன்று விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு காக்கும் கடவுள் பிள்ளையார் கோவிலுக்கு மயிலாடுதுறைக்கு வந்திருங்கள். நல்ல விதமான சிறப்பை பெற்றிருவீர்கள். விநாயகர் சதுர்த்தி என்று ஓமம், சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், வீதி உலா, அன்னதானம் நடைபெறுகிறது. இறைவனை தவிர அனுமன் ஜெயந்தி, கந்த சஷ்டி போன்ற நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறுகிறது மற்றும் நவகிரக பிரீதி ஹோமங்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. 2012ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் இந்த கோவிலுக்கு சிறப்பாக நடைபெற்றது. காக்கும் பிள்ளையார் பெயருக்கேற்றபடி வீடு, கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், திருமணம் போன்ற மக்களின் வேண்டுதல்களை காக்கும் கடவுளான பிள்ளையார் அவர்கள் அன்புடன் அருள் பாலிக்கிறார் என்பது ஐதீகமாகும். பிள்ளையார் அவர்களை வணங்குவது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பிள்ளையாரை நினைத்து அவருடைய சுத்தமான மஞ்சளை பிசைந்து ஒரு குமிழாக பிடித்து அருகம்புல் சாத்தி பாரம்பரிய பிள்ளையார் அவர்களை வீட்டிலேயும் தாராளமாக வழிபாடு செய்யலாம். கோயில் முழுவதும் கருங்கல்லினால் கட்டமைப்பு பணி திட்டமிட்டபடி நடந்திருக்கிறது. இந்த ஆலய திருப்பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. இது இந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு மறுபடியும் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடத்த திட்டமிடப்பட்டு இருக்கிறது. மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த காக்கும் கடவுள் பிள்ளையார் கோவில். பிள்ளையாரை நினைத்து வழிபட்டால் அனைத்து விதமான தெய்வங்களும் பிள்ளையாரை வழிபட்ட பிறகே அனைத்து விதமான பூஜைகளும் போர்களும் அனைத்தும் தொடங்கும். கண்டிப்பாக எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பும் பிள்ளையாரை வணங்குங்கள். தமிழகத்தில் மிகவும் பழமை வாய்ந்த காக்கும் கடவுள் பிள்ளையாரை நினைத்து திருமணத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, சகோதரன் இருவருக்கும் சண்டை சச்சரவு வந்தால் இங்கு சென்று பரம்பொருள் முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வழிபாட்டு செய்து வந்தால் அனைத்து விதமான சிறப்பையும் வழங்குவர். அடுத்ததாக நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டு நவகிரக தோஷத்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு வந்து அங்கு கூறும் ஆலய அர்ச்சகரிடம் கூறும் அந்த முறையான பரிகார முறைகளை செய்து வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நவகிரக தோஷம், நாகதோஷம் எல்லாம் தீர்ந்து விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கையாகும். இங்கிருக்கும் முருகப்பெருமான் கல்யாணம் வரம் அருள்வதில் வல்லவர். அதனால் இங்கு சஷ்டி முக்கியமான நாட்களில்
கண்டிப்பாக பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்கள், நல்லது நடக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.